வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். சினிமாவில் அரசியல் வேண்டாம், கமல்ஹாசன் கருத்து. செல்ஃபி விஷயத்தில் காஜல் அகர்வால் எடுத்துள்ள புதிய முடிவு. உதயநிதியின் இயக்குனர் மீது பிரபல கதாநாயகி ஆத்திரம். இனி விரிவான செய்திகள். கமல்ஹாசன் இயக்கத்தில் 2013ஆம் ஆண்டு வெளியான படம் விஸ்வரூபம். அந்த படம் வெளியான போது பல்வேறு சிக்கல்களை சந்தித்த கமல்ஹாசன் விஸ்வரூபம் சர்ச்சை முழுக்க அரசியல்வாதிகள் உருவாக்கியது என்று இப்போது தெரிவித்திருக்கிறார். விஸ்வரூபம் பிரச்சனையை மொத்தமாக இஸ்லாமியர்கள் தலையில் போடக்கூடாது. என் பிரச்சனைக்காக என் அலுவலகம் வந்து பிரார்த்தனை செய்த இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். விஸ்வரூபம் சர்ச்சை முழுக்க அரசியல்வாதிகள் உருவாக்கியது. நான் எந்த தனிநபரையும் தற்போது சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. என்னை போல பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சினிமாவிலும் அரசியல் தலையீடு இருக்கிறது. அப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லை. எம்ஜிஆர், சிவாஜி இருவரும் இரு கட்சிகளில் இருந்தார்கள் என்பதற்காக அதை பாணியாக வைத்துக் கொண்டு அனைத்து நடிகர்களும் அரசியல் தரப்பில் இருக்க வேண்டியதில்லை. அதை உடைக்க வேண்டும் என்பதால் தான் நானும் ரஜினியும் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம் என்று முடிவு செய்து நண்பர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் கமல்ஹாசன். அஜித்தின் விவேகம், விஜயின் 61வது படம் ஆகிய படங்களில் நடித்து வரும் காஜல் அகர்வால் தெலுங்கில் ராணா நடிக்கும் நானே ராஜா நானே மந்திரி படத்திலும் நடித்து வருகிறார். வெளிப்புற படப்பிடிப்புகளுக்கு செல்லும் போது அங்கு தன்னை பார்க்க வரும் ரசிகர்களுடன் போட்டோவுக்கு போஸ் கொடுத்து போட்டோ எடுத்துக்கொள்வதை வழக்கமாக வைத்திருந்த காஜல் அகர்வால் இப்போது யாரையுமே தன்னை நெருங்க விடுவதில்லை. அதே போல அறிமுகமானவர்கள் செல்ஃபி போட்டோ எடுக்க விரும்பினாலும் அதற்கு அனுமதிப்பதில்லை. இணையதளங்கள் மூலம் வரும் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கவே இப்படி ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்கிறாராம் காஜல் அகர்வால். அட்டகத்தி தினேஷ் ஜோடியாக ஒரு நாள் கூத்து படத்தில் நடித்த நிவேதா பெத்துராஜ் தற்போது உதயநிதி ஸ்டாலின் நடித்து வரும் பொதுவாக எம் மனசு தங்கம் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தில் நடிக்க அழைத்ததும் கதை கேட்காமல் உடனே ஒப்புக்கொண்ட அவர் இப்போது கதை கேட்காமல் நடிக்க சென்றது தவறு என்று வருத்தப்படுகிறாராம். படப்பிடிப்புக்கு சென்று நடித்த பிறகுதான் படத்தின் 2ஆம் பாதியில்தான் தனது கதாபாத்திரம் இடம்பெறுகிறது என்று அவருக்கு தெரிந்ததாம். கதாநாயகன் உதயநிதியுடன் அவருக்கு படத்தில் உள்ளது சில காட்சிகள் மட்டும்தான் என்பதால் இயக்குனர் தளபதி பிரபு மீது கடுமையான ஆத்திரத்தில் இருக்கிறார் நிவேதா பெத்துராஜ். இனிமேல் எவ்வளவு பெரிய வாய்ப்பாக இருந்தாலும் மொத்த கதையையும் கேட்ட பிறகு படத்தை ஒப்புக்கொள்வது என்று முடிவு செய்திருக்கும் நிவேதா பெத்துராஜ் இந்த படத்தில் அரசியல்வாதியாக நடித்திருக்கும் பார்த்திபனின் மகளாக நடித்திருக்கிறாராம். கழகு, சவாலே சமாளி, சிவப்பு போன்ற படங்களை இயக்கிய சத்யசிவா இப்போது ராணா நடிப்பில் தமிழ், தெலுங்கு ஆகிய இரு மொழிகளில் உருவாகும் மடை திறந்து என்கிற படத்தை இயக்கி வருகிறார். சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் நடந்த வரலாற்று கதையாக உருவாகும் இந்த படத்தில் நடிப்பதற்காக உடல் எடையை அவர் கூட்டியுள்ளாராம். அவருடன் ரெஜினா, சத்யராஜ், நாசர் உட்பட பலர் நடித்து வருகின்றனர். இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க கே புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் SN ராஜராஜன் தயாரிக்கிறார். மெட்ராஸ், கதகளி, கணிதன் என பல படங்களில் கதாநாயகியாக நடித்துள்ள கேத்ரின் தெரசா இப்போது ஆர்யா ஜோடியாக மஞ்சப்பை ராகவா இயக்கத்தில் கடம்பன் படத்தில் பழங்குடியின பெண்ணாக நடித்திருக்கிறார். இந்த படத்தின் பெரும்பகுதி படப்பிடிப்பு தாய்லாந்து நாட்டு காடுகளில் நடைபெற்றது. ஒரு காட்சியில் காட்டு யானை ஒன்று கேத்ரின் தெரசாவை துரத்த அந்த வழியாக வரும் ஆர்யா அந்த யானை முன்பு பாய்ந்து அதனுடன் சண்டையிட்டு கேத்ரின் தெரசாவை காப்பாற்றுவது போல காட்சி படமானதாம். அந்த காட்சியில் ரோப்பில் தொங்கியபடி மரக்கிளைகளில் மோதி கீழே விழுந்து இயல்பாக நடித்திருக்கிறாராம் ஆர்யா. அந்த காட்சிக்காக ஆர்யா எடுத்துக்கொண்ட ஆர்வம், துணிச்சல், ரிஸ்க் ஆகியவற்றை கண்டு மிரண்டு போன கேத்ரின் தெரசா வலிகளை தாங்கிக் கொண்டு அவர் இயல்பாக நடித்தது ஆச்சரியமாக இருந்தது என்று தெரிவித்திருக்கிறார். பாஸ் மூவிஸ் பட நிறுவனம் சார்பில் விஜய் கே செல்லையா தயாரிக்கும் புதிய படத்தில் கதாநாயகனாக சிபிராஜ் நடிக்க அவருக்கு ஜோடியாக வெற்றிவேல், கிடாரி படங்களில் சசிகுமார் ஜோடியாக நடித்த நிகிலா நடிக்கிறார். VZ துரையிடம் உதவியாளராக இருந்த வினோத் இயக்கும் இந்த படம் த்ரில்லர் படமாக உருவாகிறது. இதுவரை நடித்த படங்களில் கிராமத்து பெண்ணாக நடித்த நிகிலா இந்த படத்தின் மூலம் நகர கலாச்சாரத்தில் வாழக்கூடிய பெண் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாராம். இந்த படத்தில் எனக்கு கதாநாயகனுக்கு இணையான வேடம் என்று தெரிவித்திருக்கிறார் நிகிலா. இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னை, பொள்ளாச்சி, காஷ்மீர் போன்ற இடங்களில் நடைபெற உள்ளன.
தன்னுடைய 4 வயதில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க துவங்கிய நடிகை ஸ்ரீதேவி மாம் படத்தின் மூலம் திரையுலகில் 50வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார். தமிழ், தெலுங்கு மொழிகளில் முன்னணி கதாநாயகியாக இருந்த போதே ஹிந்திக்கும் சென்று நம்பர் 1 இடத்தை பிடித்தவர் ஸ்ரீதேவி. அவருக்கு துணையாக இருந்த அவரது தாயாரின் மறைவுக்கு பிறகு ஹிந்தி பட தயாரிப்பாளர் போனி கபூரை திருமணம் செய்து கொண்டு 2 பெண் குழந்தைகளுக்கு தாயான அவர் அதன் பிறகு நடிப்புக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டார். மீண்டும் இங்கிலீஷ் விங்கிலீஷ் படத்தில் நடித்து அடுத்த இன்னிங்ஸை துவங்கியவர் இப்போது மாம் படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். ஹிந்தியில் உருவாகியுள்ள இந்த படம் ஸ்ரீதேவிக்கு 300வது படமாக அமைந்திருக்கிறது. ஜூலை மாதம் 14ஆம் தேதி வெளியாக உள்ள இந்த படம் ஹிந்தி தவிர தமிழ், தெலுங்கு இரு மொழிகளிலும் வெளியாக இருக்கிறது. கௌதம் மேனன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்திற்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றி வந்த ஜோமன் டி ஜான் கௌதம் மேனன் இயக்கத்தில் விக்ரம் நடித்து வரும் துருவ நட்சத்திரம் படத்திற்கும் ஒளிப்பதிவு செய்து வந்தார். இவருக்கு அஜய் தேவ்கன் நடிக்கும் ஹிந்தி படத்தில் ஒளிப்பதிவு செய்ய வாய்ப்பு கிடைத்ததும் அந்த படத்திற்கு செல்ல ஆர்வமாக இருந்தார். இதனை அறிந்த இயக்குனர் கௌதம் மேனன் ஹிந்தி பட வாய்ப்பை இழக்க வேண்டாம், நீங்கள் செல்லுங்கள் என்று அவருக்கு ஆலோசனை கூறியதுடன் பிரபல ஒளிப்பதிவாளர் ரவி கே சந்திரனின் மகன் சந்தான கிருஷ்ணனை தனது 2 படங்களுக்கும் ஒளிப்பதிவாளராக ஒப்பந்தம் செய்துள்ளார். 23 வயதான சந்தான கிருஷ்ணன் பிரபல ஒளிப்பதிவாளரான ரவிவர்மனிடம் உதவி ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். ஆயிரம் நிலவேவா, ஓராயிரம் நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் நீ பாட பாட. ஆயிரம் நிலவேவா, ஓராயிரம் நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் நீ பாட பாட. ஆயிரம் நிலவேவா, ஓராயிரம் நிலவேவா. எம்ஜிஆரிடம் ஒரு விவரமும் தெரிவிக்காமல் மைசூரிலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட சென்ற ஜானகியிடமிருந்து எந்த ஒரு தகவலும் வராதால் எம்ஜிஆர் குழப்பமடைந்திருந்த போது புது வருடப்பிறப்பிற்காக சென்னை வந்திருக்கிறேன், படப்பிடிப்பு எப்போது என்று தெரிவித்தால் வருகிறேன் என்று ஜானகியிடமிருந்து வந்த தந்தி அவரை மேலும் குழப்பியது. அந்த தந்தியை ஜானகி தான் கொடுத்திருக்காரா இல்லை அவரது மாமா கொடுத்திருக்கிறாரா என்று முடிவெடுக்க முடியாமல் தவிர்த்து எம்ஜிஆர் படப்பிடிப்பு எப்போது என்று தெரிவித்தால் வந்து விடுகிறேன் என்று அந்த தந்தியிலே ஜானகி குறிப்பிட்டிலிருந்து அவர் என்ன சொல்ல வரார், படப்பிடிப்பு தவிர வேறு எந்த விஷயத்தை அவரோடு பேசக்கூடாது என்கிறாரா என்றெல்லாம் பலவாறாக குழம்பினார். மதராஸுக்கு சென்றால் மட்டுமே உண்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்று முடிவெடுத்த எம்ஜிஆர் நேராக மெட்ராஸ் வந்தார். அப்போது எம்ஜிஆருடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருந்த இந்த குழப்பங்கள் பற்றி அவரது மனைவியான சதானந்தவதிக்கோ அவரது தாயாரான சத்யபாமா அம்மையாருக்கோ எதுவுமே தெரியாது. இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் அறிந்த ஒரே நபர் அவரது அண்ணனான சக்கரபாணி மட்டுமே. மெட்ராஸ் வந்த பிறகு தான் ஜானகியை தனியாக சந்திப்பது சரியாக இருக்காது என்று முடிவெடுத்த எம்ஜிஆர் ஒப்பனை நிபுணரான பீதாம்பரத்துடைய அண்ணனான அப்பு நாயரை துணைக்கு அழைத்து கொண்டார். அவருடைய துணையுடன் மந்தவெளி காவல்துறை அதிகாரியை சந்தித்த எம்ஜிஆர் தனது பிரச்சனைகளை பற்றியெல்லாம் அவருக்கு சொன்னார். அதைத் தொடர்ந்து அப்பு நாயர், எம்ஜிஆர், அந்த காவல்துறை அதிகாரி ஆகிய மூவரும் ஜானகியை சந்திக்க சென்றனர். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று கண்களிலே ஈரம் கசி எம்ஜிஆர் கேட்ட கேள்விக்கு ஜானகி பதில் சொல்வதற்கு முன்னாலேயே அங்கே வந்த காவல்துறை அதிகாரி, எதுவானாலும் தைரியமாக சொல்லுமா, போலீஸ் உனக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கும் என்றார். உன்னை பார்க்க எம்ஜிஆர் வந்தார்னா ஜீப்பில் மோதி அவருடைய கதையே முடிக்கிறதுக்கு ஆட்கள் தயாராக இருக்காங்க. அதையும் மீறி இந்த மந்தவெளி வீட்டுக்குள்ளே எம்ஜிஆர் காலடி எடுத்து வச்சார்னா அவர் காலை வெட்டவும் ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று ஜானகியுடைய மாமா ஏற்கனவே மிரட்டி இருந்ததுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அந்த காவல்துறை அதிகாரிக்கு பதில் சொன்னார் ஜானகி. உனக்கு உதவுறதுக்கு தாம்மா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, அதனால் எதை பற்றியும் பயப்படாமல் நீ தைரியமாக சொல்லு என்று அப்பு நாயர் ஆறுதலாக கூறியவுடன் அவரை கைது செய்து விட மாட்டாங்களே அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரியை பார்த்து கேட்டார் ஜானகி. அவர் இப்படி கேட்ட போது தான் எம்ஜிஆர் ஜானகியை சந்திக்க வந்தால் அவரை போலீஸ் கைது செய்துவிடும் என்று ஜானகியுடைய மாமா அவரை மிரட்டி இருக்கிற விஷயம் அந்த காவல்துறை அதிகாரிக்கு தெரிய வந்தது. அதற்கு பிறகு ஜானகிக்கு ஆறுதலாக அந்த காவல்துறை அதிகாரி பேசியவுடன், நான் என்ன விரும்புகிறனோ அது நடக்கிறதுக்கு என்னுடைய சொந்தக்காரங்க பெரியவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரத்தையே எல்லாம் சரியாயிடும். அதுக்கிடையில்
இவருக்கு எந்த ஆபத்தும் வராமல் நீங்கள் பார்த்துக்குங்க என்றார் ஜானகி. அதைத் தொடர்ந்து உங்களுக்கு எப்போ எங்களுடைய உதவி வேணாலும் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறி மந்தவெளி போலீஸ் ஸ்டேஷனுடைய நம்பரை அவருக்கு எழுதி கொடுத்து விட்டு அந்த காவல்துறை அதிகாரி கிளம்பிய போது அவருடனே எம்ஜிஆரும் கிளம்பினார். அப்போது சைகை மூலம் எம்ஜிஆரை அழைத்த ஜானகி, நான் உங்களுக்கு தான் முடிவாயிடுச்சு, அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாதுன்றதுக்காக சில ஏற்பாடுகளை இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன், அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்று சொல்லிவிட்டு தனியாக எங்கேயும் போகாதீங்க என்று எச்சரிக்கையும் செய்தார். இந்த சம்பவம் நடந்த மறுநாள் மருதநாட்டு இளவரசி படத்துடைய தயாரிப்பு நிர்வாகியான முத்துச்சாமி எம்ஜிஆரை சந்திக்க வந்தார். நீங்கள் ஜானகியை பார்த்து உடனடியாக காட்சிட்டை வாங்கிடுங்க, உங்கள் படத்தை முடிக்க அவர் தயாராக இருக்கார், சீக்கிரம் படத்தை முடித்து கொள்ளுங்கள் என்று அவரிடம் சொன்னார் எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய ஆலோசனையை ஏற்று ஜானகி வீட்டுக்கு முத்துச்சாமி சென்ற போது, என்ன எம்ஜிஆருக்கு தூது வந்திருக்கீங்களா என்று அவரை பார்த்து ஜானகியுடைய மாமா கேட்க, எங்கள் படத்தோட கதாநாயகனுடைய காட்சி தேதிகளை உறுதி செய்துவிட்டு போவதற்காக வந்திருக்கிறேன் என்று சற்று கோபமாக அவருக்கு பதில் சொன்னார் முத்துச்சாமி. இது என் வீடு, இங்கே நீங்கள் என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரை பார்த்தும் பேச முடியாது என்று ஜானகியுடைய மாமா சொன்னபோது அவரது முகத்துக்கு நேராக ஜானகி அனுப்பியிருந்த தந்தியை நீட்டினார் முத்துச்சாமி. இந்த தந்தி எங்கள் படத்தில் நடிக்கிற நடிகை இந்த வீட்டிலேருந்து அனுப்பிச்ச தந்தி, அவரை நான் சந்தித்து பேச நீங்கள் அனுமதிக்கலைன்னா எங்கள் வக்கீலோட உதவியோட அவரை எப்படி பேசி இந்த காட்சியை வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் என்று முத்துச்சாமி சொன்னபோது சிரித்தார் ஜானகியுடைய மாமா. விளையாட்டுக்காக சொன்னால் அதுக்குள்ளே இவ்வளோ கோவப்படுறீங்களே என்று சொன்னவர் ஜானகியை அழைத்தார். மருதநாட்டு இளவரசி படத்துக்கு காட்சிட்டுக்காக வந்திருக்காங்கம்மா, எழுதி கொடு என்று ஜானகியை பார்த்து சொன்னார் அவரது மாமா. அதைத் தொடர்ந்து அந்த படத்திற்கான தேதிகளை முத்துச்சாமியிடம் ஒரு காகிதத்திலே குறித்து கொடுத்தார் ஜானகி. அந்த காட்சி தேதிகளை வாங்கி கொண்ட முத்துசாமி அடுத்து நேராக எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்தார். ஜானகி வீட்டில் என்ன நடந்தது என்பதை முழுதாக அவருக்கு சொன்னார். ஜானகி தான் காட்சீட்டுகளை எல்லாம் எழுதி கொடுத்தார் என்று அவர் சொன்னதிலிருந்து தன்னுடைய காட்சீட்டு வாரங்களை தானே பார்த்து கொள்ளக்கூடிய உரிமையை ஜானகி பெற்றுவிட்டார் என்று எம்ஜிஆருக்கு தெரிந்தது. அது தெரிஞ்ச உடனே எம்ஜிஆர் மிகவும் சந்தோஷப்பட்டார். அதைத் தொடர்ந்து மருதநாட்டு இளவரசி படத்திற்கான படப்பிடிப்பு வேலைகள் தொடங்கின. எம்ஜிஆர் மைசூருக்கு சென்று 2 நாட்கள் கழித்து ஜானகி அந்த படத்தினுடைய படப்பிடிப்பிலே கலந்து கொள்ள மைசூர் வந்தார். இந்த முறை மைசூருக்கு ஜானகி படப்பிடிப்புக்கு வந்தபோது அவரது மாமா அவருடன் வரவில்லை. ஜானகியினுடைய திரையுலக வாழ்க்கையை முடக்குவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று யோசித்து கொண்டிருந்தார் அவர். அந்த பிரச்சனைகளை எம்ஜிஆர் எப்படி சமாளித்தார் என்பதை பற்றி நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். ஆர்யா நடித்துள்ள கடம்பன் படம் தமிழ் புத்தாண்டுக்கு வெளியாக இருக்கிறதாம். எவ்வளவு திட்டினாலும் எனக்கு கோபம் வராது என்கிறார் நடிகர் விஷால். மோகன் ராஜா இயக்கும் வேலைக்காரன் படத்தில் தொழிலாளியாக நடிக்கிறாராம் சிவகார்த்திகேயன். கதைக்கு தேவைப்பட்டால் கவர்ச்சியாக நடிப்பதில் தவறில்லை என்கிறார் நடிகை நிக்கி கல்ராணி. கௌதம் மேனன் இயக்கும் துருவ நட்சத்திரம் படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு முக்கியமான வேடத்தில் நடிக்கிறாராம். மஜித் இயக்கும் டார்ச் லைட் படத்தில் சதா ஸ்ரேயா இருவரும் திருநெல்வேலி பெண்கள் நடிக்க உள்ளனர். துல்கர் சல்மான் நடித்த ஒரு மலையாள படம் தமிழில் ஆத்திரம் என்கிற பெயரில் வெளியாக உள்ளது. மேஜர் ரவி இயக்கும் ஒரு படத்தில் நிவின் பாலி கதாநாயகனாக நடிக்க இருக்கிறார். எங்க நாராயணன் மங்களம் சங்கரன் என்பதன் சுருக்கம்தான் பிரபுதேவா நடிக்கும் யங் மங் சங் படத்தின் பெயராம். ஐஸ்வர்யா தனுஷின் உதவியாளர் ஜானகிராமன் இயக்கும் தேவதாஸ் படத்தில் 2 தோற்றங்களில் நடிக்கிறாராம் சஞ்சிதா ஷெட்டி. அடுத்து வருவது ரகசியம். எவ்வளவுதான் உடல் எடையை குறைச்சு முகப்பொலிவை ஜாஸ்தி பண்றதுக்கு முயற்சி பண்ணாலும் வயசு காட்டி கொடுத்துறதுனால க்ளோஸ்அப் காட்சிகள் அதிகமா வேண்டான்னு சொல்றாங்களாம் அந்த நம்பர் நடிகை. தெலுங்கு மொழியில மட்டும் வளர்ந்து வர கதாநாயகர்களோட நடிக்க சம்மதிச்சிருக்க அந்த வாரிசு நடிகை சம்பளமா 1 கோடி ரூபாய் கேட்டு தயாரிப்பாளர்களை அதிர வைக்கிறாங்களாம். கதை சொல்ல வர டைரக்டர்ஸ் கிட்ட எல்லாம் நெகட்டிவான ஹீரோ வேடம் இருக்கான்னு எடுப்பிலேயே கேக்குறாராம் ஜிகிர்தண்டா குடிச்ச அந்த விருது வில்லன் நடிகர். மாடி இழைச்சாலும் கொம்பு இழைக்காதுன்னு சொல்ற மாதிரி அதிக சம்பளம் தரேன்னு டிவி சீரியல்ல நடிக்க கூப்பிட்டாலும் சினிமால ஹீரோவா தான் நடிப்பேன்னு பிடிவாதமா இருக்காராம் அந்த கிராமராஜன். அடுத்து வருவது மறக்க முடியுமா? என்ன மாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? பின்ன என்னடா, தெருமுனையில ஒரு டீ கடை, எதிரில 2 பெஞ்ச், அதுல 4 பேர்,
இப்படி வெட்டித்தனமா பேசி பேசிதான் இந்த நாடே குட்டிச்சோரா போய்கிட்டு இருக்கு. இனிமேலும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன பண்ண போறீங்களா? உடனடியா ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறேன். ஏப்பா எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ஓட்டு போடுறது யாரு? 2 பேரையாவது விட்டு வைங்கப்பா. யார் இந்த பிற்போக்கு வியாதி? மனுஷன் தாப்பா. நம்பவே முடியல. புதுசா ஒரு புரட்சியை வெடிக்க விட மாட்டீங்க போல இருக்குதே. வெடிக்கிறதுக்கு முன்னாலேயே போட்டு அமிக்கிடுவீங்களே. யோ 100 ரூபீஸ்க்கு சேஞ்ச் வச்சிருக்கியா? எங்கிட்ட இருக்கிறது 50 பைசா சில்லறை தான். சில்லற காசை வச்சுக்கிட்டே இவ்வளவு சில்மிஷமா பேசுறியே. எங்களை மாதிரி நோட்டு வச்சிருந்தா இந்த நாட்டை போட்டு ஒரு ஆட்டு ஆட்டிருப்ப போல இருக்குதே. நீ ஏன் ஆட்டுற? பின் என்ன சார், தெருமுனையில ஒரு டீ கடை, எதிரில 2 பெஞ்சு, அதுல 4 பேரு, இப்படி வெட்டித்தனமா பேசி பேசிதான் இந்த நாட்டையே குட்டிச்சோறு ஆக்கிட்டாங்க சார். இத நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே. யோ இப்ப அதுக்கு நாங்க என்னையா பண்ணணும்? சார் நாங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் சார், அதுக்கு பொருளுதவி வேணும் சார். பொருள் உதவி? நீங்க ஒண்ணு செய்யுங்க. அதோ படுத்திருக்கிறாரே குப்பத்து ராசா, அவர்கிட்ட போய் நான் தான் உங்க அப்பன்னு அழுத்தம் திருத்தமா 3 தடவை சொல்லுங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுப்பாரு. 3 தடவை என்ன சார் பணம் கொடுப்பாருன்னா 300 பக்கம் வசனமே பேசிடுறேன். விதி ஏமாமா அப்படி சொல்லி அனுப்புறீங்க? அப்ப யாருன்னு தெரிஞ்சா வெட்டலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிறான் அவன். அவங்கிட்ட போய் நான் தான் உங்க அப்பன்னு இவன் சொல்ல போறான். ஒரு கொத்து பரோட்டா போடப்பா. டேய் உன்னாண்ட ஏதாவது துட்டு இருக்குதாடா? இல்ல அண்ணாத்த. அவனை எப்ப பாரு என்னாண்ட வாங்கிறே தவிர ஒருதையா எனக்கு குடுக்குறியாடா? துட்டு இல்லாம கை ஒரே நம்சல் எடுக்குது. அண்ணாத்த உள்ளங்கை நம்சல் எடுத்தா துட்டு வரும்னு சொல்லுவாங்க. அப்படியா? மகனே மகனே, எது? நான் தாண்டா உங்க அப்பா. நான் தாப்பா உங்க அப்பா. இன்னொரு வாட்டி சொல்லு. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தாலே உங்க அம்மா, அவளோட புருஷன்பா. இன்னொரு வாட்டி சொல்லு. நான் பெத்த ராசா, வாய் நிறைய பேசுப்பா. நான் பெத்த ராசாவே பேசுடா. உன்னை தாண்டா எதுக்குடா என்ன பெத்த? எதுக்குடா என்ன பெத்து இப்படி அனாதை ஆக்குன? எதுக்குடா என்ன அனாதையா இப்படி தெருவா அலைய விட்ட? சொல்றா. உன்னாலதான நான் தண்ணி அடிக்கிறேன். உன்னை உயிரோட விடக்கூடாதா? உன்னை உயிரோட என்ன கொண்டுடாத. நான் அப்பா இல்ல, என்ன கொண்டுடாத. எதுக்குடா அப்படி சொன்ன? இப்போ அப்படி சொன்னா நீ எனக்கு நிறைய பணம் தருவேன் அந்த டீ கடையில் 2 பேர் சொன்னானுங்க. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.